மனசாட்சியை தொட்டு உண்மையிலே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டேட்ல நம்ம வாழ்க்கையில எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. ஜாதியை வச்சோ, மதத்தை வச்சோ, இனத்தை வச்சோ, பேசுற மொழியை வச்சோ நம்ம ஏற்றத்தாழ்வுகள் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதான் சொல்லணும். பிராமின் டாமினன்ஸ் இருக்கா? இல்லை. யாராவது ஒரு பிராமின் நேற்று உங்களை வந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு, உங்களுடைய உரிமைகளை பதிச்சிட்டாரு, உங்களை ஏளனமா பார்த்துட்டாரு, உங்களை அசிங்கமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் அவங்களாம் ரொம்ப டீசெண்டாக மாறிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களை வந்து ரொம்ப கண்ணியமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சனாதன தர்மம் ஒரு காலத்தில் இருந்தது, அது ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது, அதுக்கான நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு டேட்டில் அது அப்படி இல்லை. அப்போ சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற அந்த பொலிட்டீஷியன்ஸ் நமக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்குறாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹேட்டடை உண்டாக்குறாங்க. இந்த ஹேட்டட் மூலமாக அவங்க ஏதோ பலன் அடைய போகிறாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் இந்த சனாதன ஒழிப்பை வந்து அவங்க கட்சிகளில் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு டிவிக்கு ஆட்சியில் வந்து 2 பிராமின்ஸ்க்கு இடம் கொடுத்துருக்காங்க மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு. ஒரு 7 தலித் எம்எல்ஏஸ்க்கு வந்து மினிஸ்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க. 4 விமன் எம்எல்ஏஸ் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இப்படி எல்லாருடைய ரெப்ரசன்டேஷனும் அந்த மினிஸ்ட்ரியல் கேண்டிடேச்சரில் இருக்கு. ஆனால் இது வந்து திராவிட ஆட்சிகளில் இருந்ததா அப்படின்னா இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அலையன்ஸ் பார்ட்டிக்கு ஒரு நாளும் வந்து சீட்டு கொடுத்ததே கிடையாது, மினிஸ்டர் தான். ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தங்க எப்படி சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்? அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட இன்இக்வாலிட்டி இருக்கு, அவங்களுக்குள்ளேயே வந்து ஹைரார்கி இருக்கு. இவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சீட் கொடுப்போம், அவங்க வந்து எங்களை சார்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க 60 வருஷமா. இப்போ இந்த டிவிக்கு ஆட்சி வந்து ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நியாயமான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.